வெல்கம் வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? திருவண்ணாமலை பக்கம் கீழ்பண்ணாத்தூர். திருவண்ணாமலை பக்கம் கீழ்பண்ணாத்தூர். இப்போ வந்து ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தையில வந்து மாடு வாங்கியிருக்கீங்க. ஆமாங்க. எத்தனை உருப்படி வாங்குனீங்க? 2. இது ஒண்ணு, இன்னொன்னு பின்னாடி இருக்கிறது அதுங்களா? அது நாட்டு மாடு பக்கத்துல கிராஸ். மூணாவது மாடு. மூணாவது மாடு நாட்டு மாடு கிராஸ். ஆமா, நாட்டு மாடு. இப்போ மணி என்ன எப்படி கான்டாக்ட் பண்ணிட்டு வந்தீங்க? ஆமா, யூடியூப்ல பார்த்து தான் கான்டாக்ட் பண்ணேன். நீங்க பாத்தீங்களா இல்ல வீட்ல பார்த்து சொன்னாங்களா? இல்ல, நான் பார்த்தேன். நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. ரெகுலரா ஃபாலோ பண்றீங்களா? ஆமாங்க. ஃபாலோ பண்றீங்க. இப்படி வீடியோ எல்லாம் நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. சரி, இப்போ 2 மாடு வாங்கியிருக்கீங்க. உங்க திருவண்ணாமலை ஏரியாவுக்கு செட் ஆகிற மாதிரி வாங்கி கொடுத்துருக்காரா? ஆமாங்க. செட் ஆகிற மாதிரி வாங்கி கொடுத்துருக்காரு. ஒவ்வொன்றிலையும் எத்தனை ரூபா பட்ஜெட் வந்து கம்மியூனி கொடுத்தாரு? என்னங்க? எத்தனை ரூபா அமௌண்ட் கம்மியூனி பேசி வாங்கி கொடுத்துருக்காரு? சொல்றதோட ஒரு 10 ரூபாய் 5 ரூபாய் கம்மி பண்ணி வாங்கி கொடுத்தாரு. கம்மியூனி வாங்கி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பால் எவ்வளவு கொடுக்குங்க எந்த மாடு? 5 லிட்டர் சொல்லிக்கிறாங்க. நான் ஒரு 7 13 லிட்டராவது வரும்னு நினைக்கிறேன். 13 லிட்டராச்சும் கொடுக்கும். கொடுக்கும். அதாவது உங்களுக்கு எத்தனை வருஷம் மாடு வளர்க்குற அனுபவம் இருக்கும்? எனக்கு ஒரு 40 வருஷமா இருக்குது. 40 வருஷமா இருக்கு. இந்த மாடெல்லாம் நீங்க எத்தனை ரூபா ரேஞ்சில் எதிர்பார்த்தீங்க? அங்க எங்க பக்கத்தோட இங்க கொஞ்சம் விலை கம்மி. விலை கம்மி. ஆனா இங்க கறக்கிற அளவுக்கு பால் அங்க கறக்குங்களா? கறக்காது. அதனாலதான் திருவண்ணாமலையில இருந்து இவ்வளவு தூரம் தள்ளி இங்க வந்திருக்கீங்க. சரி, இது வந்து அங்க கொண்டு போறதுக்கு வண்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாருங்களா? இன்னும் ஏற்பாடு பண்ணல, பண்ணுவாரு. சரி, எப்படி உங்களை நேர்லயே வச்சு பேரம் பேசினாரா? ஆமாங்க. நேரடியா வச்சு பேரம் பேசி நேரடியா ஓப்பனாவே பேசினாரு. எப்படி விலையெல்லாம் கம்மியூனி கொடுத்துருக்காரா? ஆமாங்க. கம்மியூனிக்கு தான் வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த மாடு வந்து நீங்க எதிர்பார்த்த பட்ஜெட்ல முடிஞ்சிருக்கா? ஆமாங்க, முடிஞ்சிருக்கு. மாடு ரேட் பரவாயில்லையா? பரவாயில்ல. சரி, ஓகே. அப்படியே அந்த மாட்டையும் பாத்திரலாங்க. அது நாட்டு மாடு கிராஸுங்களா? ஆமாங்க. இது நாட்டு மாடு கிராஸ். ஆமா. இந்த மாடு செனையா இருக்குங்களாங்க ஐயா? சென மாடு தான். இன்னும் எத்தனை நாள்ல கண்ணு ஈனுங்க இந்த மாடு? இன்னும் 10 நாள் ஆகும் நினைக்கிறாங்க. மடி எல்லாம் இறங்கிருச்சு. இன்னும் 10 நாள் ஆகும் நினைக்கிறாங்க. 10 நாள் ஆகும். இப்போ இது நாட்டு மாடு கிராஸ்ன்னு இருக்கீங்க. ஆமா. கிராஸ் மாடு உங்க ஏரியாவுக்கு செட் ஆயிக்கும். ஆமாங்க. சரி, உங்க கணக்குப்படி இது எத்தனை லிட்டர் பால் கொடுக்குங்க? எத்தனை லிட்டர் பால் கொடுக்குங்க? 12 லிட்டர் 13 லிட்டர் சொல்லிக்கிறாங்க. பார்த்தாதான் தெரியும். 10 லிட்டர் குறையாதுன்னு நினைக்கிறேன். 10 லிட்டர் குறையாது. ஆமா. இப்போ உங்க அனுபவத்துப்படி ஒரு 10 லிட்டர் ஆவரேஜ் பண்றீங்க. ஆமா. இதுக்கு முன்னாடி வந்து இவர்கிட்ட மாடு வாங்கினது இல்லைங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா. இவர் சொல்ற அளவுக்கு கேரண்டியா வருமா? வருன்ற ஒரு நம்பிக்கையில தான் வாங்கியிருக்கிறேன். வருங்கிற நம்பிக்கையில தான் வாங்கியிருக்கீங்க. சரி, ஓகே. நீங்க 40 வருஷம் அனுபவம் இருக்குன்னு இருக்கீங்க. நீங்க பாக்குற மாதிரி வேற என்ன ஸ்பெஷலா பார்த்து வாங்கி கொடுக்குறாரு மாடு? நமக்கு மாடு முதல்ல பிடிச்சாதான் நம்ம வாங்க முடியும். ஆமா. இல்ல, நீங்க பாக்குறதெல்லாம் ஓகே. உங்க அனுபவத்துக்கு இவர் வாங்கி கொடுத்தது அனுபவம் எப்படி இருக்குன்னு கேக்குறேன். இது பரவாயில்ல. சுழி எல்லாம் பாக்குறது அதெல்லாம் பார்த்து தான் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியாத மிஸ்டேக் இருக்கிற சுழி ஏதாச்சும் வாங்கி கொடுக்கல? அதெல்லாம் தெளிவா சொல்றாரு. பால் அதாவது எத்தனை மாடு பார்த்துட்டு இந்த மாடு வாங்கியிருக்கீங்க? நான் நிறைய மாடு பார்த்தா அதெல்லாம் வந்து கணக்கு இல்லை. இந்த நம்ம ஏரியாவுக்கு கிளைமேட்டுக்கு செட் ஆகிற மாதிரி பார்த்த மாடு. செட் ஆகிற மாதிரி இந்த மாடு தான் இருந்தது. சரி, வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் சொன்னாரா? அதெல்லாம் எதுவும் சொல்லல. இந்த கிளைமேட்டுக்கு சரியா இருக்கு நினைக்கிறாரு. இந்த கிளைமேட்டுக்கு உங்க ஏரியா கிளைமேட்டுக்கு இதான் சரியா இருக்கும். நீங்க எப்படி இப்ப கைவசம் எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? 2 மாடு இருக்குது. 2 மாடு இருக்கு. அது போக இது 2 மாடு. அதெல்லாம் பால் எவ்வளவு கொடுக்குங்கய்யா? அதுவும் இப்பதான் தலைச்சங்கண்ண சனியா இருக்குது. அதனால பால் கறவைக்கோசரம் மாடு வாங்கியிருக்கீங்க. ஒரு மாடு 20 லிட்டர் வரும். ஒரு மாடு 20 லிட்டர் வரும். எச்சப்புங்களா? ஆமா. சரி. இப்போ அதுக்கெல்லாம் தீவனம் என்ன கொடுத்துட்டு இருக்கீங்க ஐயா? அங்கே நாங்கள் நார்மலாக அது வயலில் விட்டுமே இப்போ பில்லு வைக்கல் இதுதான். இப்போ திருவண்ணாமலை சைடு இருக்கிற ஒரு மிஸ்டேக் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, மாடு வளர்த்துறதுல அரிசி கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க. ஆமாங்க. அது காய்ச்சி ஊத்துனா என்ன ப்ராப்ளம் ஆகுங்க? எங்கள் மாட்டுக்கெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமாக தெரியல. அது ஊற்றிட்டு தான் இருக்கீங்க? ஆமாம், இன்னைக்கும் ஊற்றிட்டு தாங்க. இன்னைக்கு ஊற்றிட்டு தான் இருக்கீங்க. சரி, இந்த ஏரியா மாடு வாங்கிருக்கீங்க. இது வரைக்கும் அவங்க ஊற்றிருக்க மாட்டாங்க இந்த ஏரியாக்குள்ள. எதுக்கு தெளிவாக பார்த்து அவரை கலந்து பேசிக்கீங்க. என்னென்ன மாதிரி தீவனங்கள் கொடுத்தாங்க என்ன ஏதுன்னு கலந்து பேசிட்டு அதுக்கப்புறம் வாங்கி கொண்டு வைக்கிங்க. வண்டியெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாருங்களா? பண்ணி கொடுப்பாருங்க. இப்போ பால் காரனுங்கிறாங்க, பண்ணி கொடுப்பாரு. வண்டி அவரே ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு. சரி, ஓகேங்க. இவரை பற்றி உங்கள் கருத்து சொல்ல முடியுமா? ஆள் கேரக்டர் எப்படிங்க? நல்ல டைப்பு. உடனே ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணி எங்கே என்ன ஏதுன்னு நல்லா
தன்மையா கேட்குறாரு, பேசுறாரு. ஆ. அதெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது. பேசுறது எல்லாமே தன்மையா இருக்கு. ஆமா, அந்த ஒரு வியாபாரி வாங்கி கொடுக்குற அப்படின்னு ஒரு கெத்தெல்லாம் காட்டுறது இல்ல. அதெல்லாம் இல்லைங்க. நார்மலா தான் எல்லாத்து கூடயும் பேசுற மாதிரி ஆமா. பேசுறாரு. சரி, நீங்க மாடு வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் கரெக்டா பேசுவாரா? பேசுவாருன்னு தான் நம்பிக்கையில் தான் வரோங்க. இவ்வளவு தூரம் அவர் முகத்தை பார்க்கல, எல்லா வீடியோவில் பார்த்து ஒரு நம்பிக்கையில் தான் வரோம். ஆள் கட்ட வாழ்க்கையே ஒரு நம்பிக்கை. ஆள் பாக்குற கட்ட மீசையெல்லாம் வச்சுட்டு டெரரா இருக்கிறாரு. இருக்கட்டுங்க, நம்ம என்ன சண்டைக்கே வரோம் அவர்கிட்ட. ஆ. அவர் கட்ட மீச இருக்கட்டும், கரை தகாரா கூட இருக்கட்டும், நம்ம என்ன சண்டைக்கே வரோம் அவர்கிட்ட. சரி, சரிங்க. இல்ல, அதெல்லாம் நல்லா எதா இருந்தாலும் கூப்பிட்டு கேட்டீங்கன்னா தெளிவா பதில் சொல்லுவாரு. பிரச்சனை இல்ல. கொண்டு போய் சிறப்பா வளர்த்துங்க. அவர் சொன்ன மாதிரி பக்குவப்படுத்துனீங்கன்னா மாடு வந்து கறவை திறன் அதிகமா குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்க. ரொம்ப நன்றிங்க.